வணக்கம். வணக்கம். ஸோ மேம், உங்கள் பேர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆஸ் யூஷுவலாக வந்ததுக்கப்புறம் உங்களை பற்றி நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். சொல்லுங்கள். நான் வந்து ஓரளவு குக்கிங் எக்ஸ்பர்ட். நான் நிறைய குக்கிங் ஷோஸில் நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். தாமஸ் சார் கையாலே நான் வந்து வின்னிங் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகே, எஸ், சூப்பர். ஸோ எங்கே மேம் நீங்கள்? யூ ஆர் ஃப்ரம் சென்னை ஆர்? பிறந்து வளர்ந்தது இருக்கிறது எல்லாம் சென்னை தான். ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ இன்றைக்கி மேம் செய்ய போகிற அந்த ரெசிபியை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா சோயா கோலா உருண்டை. ஸோ சோயா கோலா உருண்டைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு குக் பண்ணிடலாம் மேம். ஓகேங்களா? எஸ்மா. மீல் மேக்கர், வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, கரம் மசாலா, உடச்சக்கல்ல பவுடர், உப்பு, நாட்டு சர்க்கரை, எண்ணெய். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து கோலா உருண்டை எது இல்லாம வேணா பண்ணலாம். ஆனா இந்த உடச்சக்கல்ல பவுடர் இல்லாம பண்ண முடியாது. கண்டிப்பா, ஆமா. அது ஒரு கீ இன்கிரீடியன்ட் இருக்கு. ஆமா. ஓகே மேம், இந்த ரெசிபியை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மீல் மேக்கரை என்ன பண்ணி வச்சிருக்கோம், சுட சுட இருக்கு, அதை பத்தி சொல்லணும். மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதை வந்து கோல்ட் வாட்டர்ல நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு நல்லா புழிஞ்சிட்டு மிக்சியில வந்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அது உங்களுக்கு வந்து மட்டனுக்கு ஒரு இதா ஆல்டர்னேட்டா அது வந்துடும். ஓகே, ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் அதான் பண்ண போறோம். அதான் பண்ண போறோம். ஓகே, எப்படி செஞ்சு வச்சிருக்கோம் மேம் சொல்லிட்டாங்க. இப்போ செஞ்சதை அரைக்க போறோங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அரைச்சிட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம எடுத்துடலாமா? ஆக்சுவலா இது வந்து மட்டன் டேஸ்ட்லயே இருக்கும். ஓகே, சிக்கன் மட்டன் எப்படி வேணா சொல்லுவாங்க மேம் அது. ஆனா இது மட்டன் டேஸ்ட் தானா? 100% உங்களுக்கு. நீங்க இப்ப செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்க்க தானே போறீங்க. சூப்பர். சாப்பிட்டு பார்க்கும்போது சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு புரோட்டீன் ஜாஸ்தி இல்ல, அதனால எப்பவுமே நல்லா இருக்கும். இதுக்கு நல்லா புழிஞ்சு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பைண்டிங் நல்லா இருக்கும். ஓகே. ஆமா, ஆக்சுவலா சோயாங்கிறதும் பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் நமக்கு நம்ம சோர்ஸ்ல வந்து சோயா மில்க், நான் வந்து சோயா மில்க் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டுல எல்லாம் செய்ய முடியாது, கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கறதுனால இந்த டெட்ரா பேக்ல இருக்கும்ல அதை குடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லது அப்படிங்கறதுனால. பட் சோயால வேற என்னெல்லாம் செய்யலாம் மேம்? நான் வந்து கீமா பண்ணுவேன். நான் சோயால நிறைய பண்ணுவேன். நான் வந்து அதாவது நான் வந்து ஒல்லியா இருக்கனோ இல்லையோ, ஐ அம் ட்ரையிங் டு பி தின். தட்ஸ் வை இதெல்லாம் நான் வந்து கத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே பண்ணலாம். கீமா பண்ணலாம், இதுல அடா பண்ணலாம், படா பண்ணலாம், எல்லாமே பண்ணுவேன் நான். சூப்பர். இது ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் அரைச்சிடலாமா? அரைச்சிட்டு அந்த பவுல்ல போட்டுடலாம். இந்த பவுல்ல போட்டுக்கலாம் மேம். இது எப்படி நல்லா ஃபைனாவே ஃபைன் சாப் பண்ணுங்க. சாப் பண்ணிடலாமா? எப்படி சிக்கன் போட்ட உடனே சாப் ஆகுமோ அது மாதிரி ஆகும் நினைக்கிறேன். ஒன் மோர். இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கணும் போதுமா என்னங்கிறத மேம் கிட்ட கேட்டுட்டு நான் பாருங்க. டூப்ளிகேட் மட்டன் மாதிரி ரெடி ஆயிடுச்சா? எஸ். ஓகே, நாங்க சிக்கனை தான் இப்படி அரைச்சிருக்கோம். மட்டன் அவ்வளவு அரைச்சி எங்களுக்கு இங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அப்படியா? போதும் மேம். போதும். ஓகே மேம், அடுத்து என்ன பண்ண போறோம்? வெங்காயம் போடணும். ஓகே, உங்களுக்கு மிக்ஸ் பண்றது ஈஸியா இருந்தா அங்க கூட இங்க பண்ற பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் கரம் மசாலா. கரம் மசாலா போட்டால் உங்களுக்கு அந்த மசாலா டேஸ்ட் அப்படியே இருக்கும். பைண்டிங்க்கு உங்களுக்கு உடச்சக்கடலை பவுடர். ஓகே, இப்போ அடுத்து என்ன போட போறோம்? உப்பு. உப்பு கொஞ்சம் கரெக்டா அளவு இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்து மறுபடியும் வேணும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சர்க்கரைக்கு பதிலாக இப்போ நாட்டு சர்க்கரைனால நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டா அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ரொம்ப ஈஸிமா இது பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங் பசங்க வரும்போது ஒரு 2 போட்டு கொடுக்கலாம். இது மட்டும் வச்சுட்டோம், போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ள அடுப்புல எண்ணெய் வச்சிருவோமா? வச்சிருங்க. ஓகே, கடாய் இங்க ரெடியா இருக்கு. வச்சிருங்க அடுப்புல.
இது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டை நமக்கு சைஸ்க்கு ஏத்த மாதிரி, ஒரு சிலர் பெருசா கேட்பாங்க, ஒரு சிலர் ஓரளவு சின்னதா கேட்பாங்க. அதுக்கேத்த மாதிரி சின்ன சின்னதா பண்ணிடணும். ஓகே. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணுமா? ஆமாங்க, கொஞ்சம் ஹீட் ஆகணும். நீங்க கோலா உருண்டை சாப்பிட்டுருக்கீங்களா? கண்டிப்பா மேம். இந்த கிச்சன் கில்லாடிகள்லயே வந்து எவ்வளோ வாட்டி கோலா உருண்டை நாங்க செஞ்சிருக்கோமோ அவ்வளோ வாட்டி நாங்க டேஸ்ட் பண்ணிருக்கோம். சோயால பண்ணிருக்கீங்களா? சோயால பண்ணதில்ல. மொத்தமா எடுத்து வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு ஃப்ரீசர்ல நம்ம லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு வேணும் போது எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும் அப்படிங்கிறாங்க மேம். அதை ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான். அது எப்போ தேவையோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரை பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இல்லை கெஸ்ட் வராங்கன்னா இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி சுட சுட கொடுக்கலாம். ஓகே, நமக்கு பிளேட் முழுசா வந்துருச்சு. ஆமா, எண்ணெய் காஞ்சிச்சுன்னா போட்டுடலாம். எஸ், ஆமாம்மா. ஸோ மேம் பிரிஞ்சிரும்னாங்கல்ல, அது உண்மையாகவே வந்து ஏன்னா இங்கே பாருங்க, நம்ம கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கோம், அதுலேருந்து ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு, பீஸாக வந்துருச்சு. ஸோ அது ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் கரெக்டாக சொன்னாங்க. இப்போ நமக்கு காஞ்சா ஒன்று ஃபுல்லாக மேம் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் போட போகிறோம். அப்போ தான் அது கோலா உருண்டையாக நமக்கு வரும். ஸோ சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கோலா உருண்டை, மட்டன், சிக்கன் இந்த மாதிரி விஷயங்களை தான் செய்வோம். ஸோ இந்த தாட் இந்த சோயா சங்க்ஸில் அப்படின்னா மேபி மட்டனுக்கு சப்ஸ்டியூட்டாக இதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா, இல்லை எப்படி வந்தது, இல்லை வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணுவேன் அப்படியும் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இப்போ வெஜிடேரியன் டேஸ் இருக்கு இல்லையா, சாட்டர்டே சாப்பிட மாட்டோம், தேர்ஸ்டே சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி சமயம் யாரும் கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிக்கன் 65 அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டா இந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன். ஜஸ்ட் தாட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அப்படியே இப்போ நிறைய பேர் இதில் ஆக்சுவலாக கருணக்கிழங்குல செய்யலாம், வாழைக்கால செய்யலாம், பலாக்கொட்டையில செய்யலாம். நான் இன்னும் கேட்டா இதுல இன்னும் கொஞ்சம் ராகியும் சேர்த்து கூட பண்ணுவேன். ராகி மாவும் கூட சேர்த்தோம்னா அது மில்லட் ஆயிடும் உங்களுக்கு. அதையும் சேர்த்து பண்ணலாம். கிரேட். போடுவோமா? என்ன மேம் காஞ்சிச்சுன்னா நீங்க சொல்றது ட்ரை. ஓகே. என்ன காஞ்சிருக்கா மேம்? கரெக்டா இருக்கா? கொஞ்சம் அப்படியே காயிட்டோம். ஓகே. ஓகே. அந்த ஒரு கரண்டி இருந்தது, ஜல்லிக்கரண்டி. ஸோ மேமோட இந்த கோலா உருண்டையோட அந்த தாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மட்டனோ சிக்கனோ எடுத்துகிட்டு வந்தால் சிக்கன் கூட ஓகே தான், இது இந்த அளவுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பட் மட்டன் வந்து நம்ம அதே மாதிரி அரைச்சி சில விஷயங்கள் போட்டு ரெடி பண்ணும்போது டைம் டேக்கிங் ஒரு ப்ராசஸ். அதனால அதுக்கு அதே ஃபீல்ல அதே டேஸ்ட்ல நம்ம ஒரு விஷயத்த ஈஸியாக பண்ணி சாப்பிட்றோம்னா சந்தோஷம் தானே. ஓரளவுக்கு நமக்கு அந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு இருக்கு. இன்னும் நல்லா வரணும் மேம். இது எவ்வளவு நேரத்துக்குள்ள சாப்பிடணும்? ஏன்னா மார்னிங் செஞ்சு வச்சு ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? இருக்குமா? பட் சுட சுட சாப்பிடுறதா உங்களுக்கு பெரிய டைம் கன்சியூம் ஆகாது. நீங்க இத வந்து உருண்டை போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வேணும் போது எண்ணெயை ஆன் பண்ணிட்டு ஒரு 2 போட்டு சாப்பிட்டுக்கலாம்ல. சுட சுட சாப்பிட்டா டேஸ்ட். இப்போ நம்ம செஞ்சு வச்சு கொஞ்சம் லேட்டரா சாப்பிடலாம்னா இது நமக்கு அவ்வளவா நல்லா இருக்கு. ஓகே, டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். நல்லா ஸ்மூத்தா இருக்காது அந்த டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா. அதுதான் சில பேர் நம்ம செய்யும் போது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். பட் இன்னைக்கு அது அப்படியே சாஃப்டாவே ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த கோலா உருண்டை டெக்ஸ்சர் வரணும். கொஞ்சம் கடாய் பெரிய கடாயா இருக்கு, அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது. வேற ஸ்மெல் வருதா? நல்லா மேம். அது சோயா சங்க்ஸுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு சேர்ந்து. இன்னும் கேட்டா கொஞ்சம் முந்திரி கூட போடலாம் வேணும்னா. முந்திரியுமே கொஞ்சம் நம்ம இதுல போடலாம்.
பட் கரம் மசாலா தான் வந்து நமக்கு ஒரு எஸ் மெயினான இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணுறது. மேம் இது எப்படி கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் என்ஹான்ஸ் பண்ணுமா இல்லை அந்த ஸ்வீட்னஸ் இதில் நமக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆஹா, கொஞ்சம் லைட்டாக சுகர் போட்டோம். சுகருக்கு பதிலாக இங்கே நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைன். எல்லா நான்வெஜ் சமையலுமே கொஞ்சம் ஒரு லிட்டில் பிஞ்ச் சுகர் போட்டிங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃபைன். இதை நீங்கள் ஒரு டிப்பாகவே எடுத்துக்கோங்க. ஸோ கோலா உருண்டை ரெடி ஆச்சுன்னா எடுத்து வைக்கிறது மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. மேம் இப்போ ரெடினாங்கன்னா எடுத்து வச்சு ரெடி. ஸோ கோலா உருண்டைக்கு அந்த கோல்டன் ப்ரௌனை தாண்டி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டார்க் வரணும். ஓகே. ஸோ இதுதான் கரெக்ட் கலர். நம்ம அந்த கோல்டன் ப்ரௌன்ல மற்றதெல்லாம் எடுத்துடுவோம், பட் இதுக்கு இந்த கலர் தேவை. நம்ம போட்ட வெங்காயத்தோட ஃப்ளேவர் பாருங்க மேம் எவ்வளோ நல்லா வருதுன்னு. ஸ்டவ் நிறுத்திடலாமா? நீங்கள் ஆஃப் பண்ணலாம் பண்ணி. ஸோ இப்போ நமக்கான பீஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் அதை ஆற விடுறதுக்காக கட் பண்ணி விடுறோம். ஸோ கட் பண்ணது அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்குல்ல அதையும் போடணும்ல. ஸோ ஆயில் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஓகே. ஸோ ஒரு பக்கம் சுட சுட கோலா உருண்டை ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெடியான கோலா உருண்டையை லைட்டாக நான் வந்து அப்படி பிரேக் பண்ணி வச்சிருக்கேன்ல, இதை ஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத கோலா உருண்டையை போட்டுட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ சாப்பிட்டு சொல்லுங்க. இந்தாங்க டிஷ்யூ பேப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த கிறிஸ்பாக உள்ளுக்குள்ள அந்த சோயாவோட ஃபீல், அதுக்கப்புறம் வெங்காயம் சோம்பு இது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரீகேப் போகணும். ரீகேப் போனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கோலா உருண்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட் டிஷ் எல்லாம் மோஸ்ட்லி வச்சுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா வந்து சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் இல்லை சோயாவும் அதே ஃபீலில் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால மிஞ்சி போனால் கெச்சப் வச்சுப்போம். ஸோ இதுக்கு அப்படி ஏதாவது ஸ்பெஷல் சைட் டிஷ்? ஆக்சுவலாக மைனஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓ மைனஸ், ஓகே. பேரா இருக்கும் அது. அப்படி இல்லைன்னா புதினா சட்னி, புதினா கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் புளி கூட வச்சு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிங்கன்னா அதுவுமே காம்பினேஷன் நல்லா இருக்கும். மைனஸ் ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா அதுவுமே செம்மையா இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேம். 2 ஆப்ஷன்ல எது உங்களோட ஃபேவரட்டோ அதை பார்த்து இதை செய்யும்போது அதையும் நீங்கள் மயோனைஸ்னா வாங்கி வச்சா போதும். மற்றபடி இந்த மேம் சொல்கிற இந்த டர்மரின் சட்னி இல்லை வந்து புதினா சட்னி கொஞ்சம் அதெல்லாம் சேர்த்து செய்யணும் அப்படின்னா டைம் எடுக்கும், பட் சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் இதை ஸ்டீம் பண்ணி கூட சாப்பிடுறாங்க. அப்ப ஸ்டீம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும். ஸோ ஆயிலில் பொரிக்கிறது நாட் ஹெல்த்தி அப்படின்னு நினைச்சிங்கன்னா. பட் கோலா உருண்டை அப்படின்னா ஆத்தென்டிக்கா அதை ஃப்ரை பண்ணி தான் கண்டிப்பா அது அந்த டைம்ல பார்க்க கூடாது. ஓகே. அப்படி பார்த்தா மட்டன்ல இருக்கிற கொலஸ்ட்ராலை நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இதுல வந்து சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் கம்மியானதை இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் தேவி உங்களுக்கு பலாக்கொட்டையில அப்படியே இருக்கும் இன்னும் டேஸ்ட். ஓஹோ. ஆமா. பலாக்கொட்டையில நம்ம கூட்டு எல்லாம் வைப்போம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதெல்லாம் இப்போ யார் வைக்கிறாங்கன்னு தெரியல. கேள்விப்பட்டிருக்கேன், நானே டேஸ்ட் பண்ணது கிடையாது அதை. பட் அந்த பலாக்கொட்டையில எப்படி மேம் செய்யலாம்? பலாக்கொட்டை குக்கர்ல வேக வச்சுட்டு அதே மெத்தட கிரைண்ட் பண்ணிக்கணும். ஓ சூப்பர் ஃபைன். ஆனா பலாக்கொட்டை கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க இல்ல, அதுக்கு ஏதாவது நம்ம இன்கிரீடியன்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு சேர்த்துக்கலாம். லிமிட்டா எடுத்துக்கிட்டோம்னா எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப நிறைய 10-15 சாப்பிட்டாதான் அது நமக்கு அஃபெக்ட் ஆகுது. ஒரு 2 இல்ல 3 மேக்ஸிமம். இப்ப யாருமே வந்து நிறைய சாப்பிடுறது இல்லை. ஓகே. லிமிட்டா எடுத்துக்கிறதுக்கு இட் இஸ் டேஸ்ட் குட். ஓகே. இப்போ அதை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பாக்கி இருக்கிறது 2 விஷயம். ஒன்று எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை, அண்ட் இன்னொன்று டேஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ மற்றது ரெடி ஆகட்டும். ரெடி ஆகிற கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் செய்முறையை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, சோயா சங்க்ஸை நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னு பார்த்தீங்க. ஸோ மீல் மேக்கரை எப்படி ரெடி பண்ணமோ மேம் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருந்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 3 வாட்டி பல்ஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, கரம் மசாலா, உடச்சிக்கல்ல பவுடர், உப்பு அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிவிட்டு, கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா பொரிச்சு பொன்னிறத்தை விட கொஞ்சம் கலர் டார்க்காக எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் இந்த மீல் மேக்கர் இல்லை சோயா கோலா உருண்டை. ஸோ இப்படி தான் நாங்கள் செஞ்சதை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போது டேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது மேம். தேங்க்யூ. நல்லா ஒரு 4 மணி 5 மணிக்கு கரமுறான ஒரு விஷயத்தை கிடைச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, அது மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. மீல் மேக்கரில் தான் செஞ்சோமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு என்ன அந்த கீ இன்க்ரீடியன்ட் எதை போட்டு செஞ்சீங்க இதை, ஆனால் மட்டன் இல்லை சிக்கன் இல்லை அப்படிங்கிறது தெரியும்ல. ஸோ அப்படியே ஒரு விஷயமா இருக்குது மேம். தேங்க்யூ. சூப்பர். ஸோ ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளான ரெசிபி வச்சு ஒரு கோலா உருண்டையை நம்மலாம் நினைக்கிற மாதிரி கோலா உருண்டை செய்யணும்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினச்சி அதை கொஞ்சம் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெசிபியை ரொம்ப ஈஸியாக காமிச்சிருக்கீங்க.